அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இயங்கும் திமுக ஊபி, தலையே சுத்தும் புள்ளி விவரம். இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காது. திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 59.7% உயர்ந்து பெண்கள் நடமாட்டத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. 2020 ஒப்பிடும்போது 2024 திமுக ஆட்சியில் 210% பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 8752 கொலைகள் நடந்திருக்கின்றன. அதில் 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது. அதில் 361 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 38 பெண் குழந்தைகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார்கள். 2021 ஒப்பிடும்போது 2023 பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 39% அதிகரித்துள்ளன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கஞ்சாவை விட மிக மோசமான போதைப் பொருட்கள் கொக்கைன், LSD போன்ற மேலை நாடுகளில் இருக்கின்ற அத்தனை பொருட்களுக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே முதியோர் கொலைகளில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. மேலும் 2104 குற்றங்களுடன் முதியோருக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் இந்தியாவிலேயே 4ஆம் இடத்தில் உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீரழியும் காட்டாட்சியை நடத்தி பெண்களின் பாதுகாப்பை நாசமாக்கிவிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் என்று நாத்திசையிலும் நாடகமாடுவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிக்க, திமுக தலைவர்களின் கண்ணியமற்ற பெண்களுக்கு எதிரான மேடை பேச்சுகளும் வழக்கமாகிவிட்டது. அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கும் 1000 என்றும், நாங்கள் கொடுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாயில் கிரீம் பவுடர் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு பளபளன்னு இருக்கீங்க என்று பொதுவெளியில் பெண்களை இழிவுபடுத்துறதிலிருந்து ஓசின்னு பெண் பயணிகளை தரைக்குறவா பேசும் திமுக தலைவர்கள். மதுராந்தகம் அருகே திமுக கொடி கட்டிய கார் மோதியதில் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக பலியானார். சென்னையில் இருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானத்தில் பயணித்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவின் இளைஞரணி கிளை செயலாளரான பெரியநாயகம் என்பவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 2 வயது குழந்தை பலியானது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்தார். ஒரத்தநாட்டில் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி தனது கூட்டாளிகளுடன் கஞ்சா போதையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தார். சென்னையில் 15 வயது பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் திமுகவை சேர்ந்த ரமேஷ் ஈடுபடுத்தினார். இப்படி திமுகவினர் பெண்களுக்கு எதிராக நடத்தி வரும் குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இயங்கும் திமுக உடன்பிறப்புகளையும், வார்த்தை வன்முறையில் விளையாடும் வித்தகர்களையும், பாலியல் குற்றவாளிகளையும் கட்சி பதவியில் வைத்திருக்கும் திமுகவின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி சாத்தியமாகும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.